Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரபலமாக பெரிய எதிர்பார்ப்போடு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட சீரியல்ஸோட ரேட்டிங்ஸ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எனக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நானுமே நேற்று போல் போட்டிருப்பேன், நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணி. ஸோ லாஸ்ட் வீக் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக பெரிய பெரிய கேஸ்ட்ஸை வச்சு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட கெட்டிமலம் சீரியலோட ரேட்டிங்ஸ் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த சீரியல் வந்து 1 hour டெலிகாஸ்ட் ஆகுது, அதுவுமே 7:30 to 8:30 மெயின் ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால ரேட்டிங் கண்டிப்பாக வந்து 4.5+ மேலே, அட்லீஸ்ட் 4+ மேலேயாவது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் அன்எக்ஸ்பெக்டட் ரேட்டிங்ஸ் இந்த சீரியலுக்கு கிடச்சிருக்கு. நானுமே நேற்று போலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுக்கவில்லை. ஏன்னா எனக்குமே தோணுச்சு இவ்வளோ கம்மியான ரேட்டிங்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸே கிடையாது, கண்டிப்பாக 4 பிடிக்கும், இல்லை 4.5க்கு மேலே, இல்லை 5க்கு மேலே, இல்லை 5.5+க்கு மேலே, இந்த மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக கெட்டிமலம் சீரியல் லாஸ்ட் வீக் 3.89 அப்படின்னு சொல்லி ரேட்டிங் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பெரிய எதிர்பார்ப்போடு எடுக்கப்பட்ட சீரியல் அட்லீஸ்ட் 4.5+க்கு மேலே இல்லாட்டாலும் 4க்கு மேலேயாவது வேணும் அப்படின்னு சொல்லி ஜீ தமிழ் எதிர்பார்த்துருப்பாங்க. இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னே சொல்லலாம். சீரியல் மாதிரியே போன வாரம் லான்ச் பண்ணப்பட்ட மனசலாம் சீரியல் 1.54 பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் டீசெண்டான ரேட்டிங் அப்படின்னு தான் சொல்லலாம். 2 டைம் ஸ்லாட்டில் இந்தளவுக்கு ரேட்டிங் வாங்கினதே பெரிய விஷயம் தான். போக போக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கெட்டிமலம் தான் நினச்ச அளவுக்கு பிடிக்காமல் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இது லான்ச் வீக் தானே, போக போக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த வாரம் ஸ்டோரி ட்ராக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எமோஷ்னலாக எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சீரியல் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் நம்பர் 1 சீரியலாக வந்துட்டு இருக்கிற சீரியல். அங்கேயும் 1 hour தான் டெலிகாஸ்ட் ஆகுது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்பர் 1 வருதுல்ல. ஸோ இதே மாதிரி அப்கமிங்கில் ஸ்டோரி ட்ராக் ஏற்றினாப்பில் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 சீரியல்ஸோட டிஆர்பி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.